இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா சபிகா டிஃபன் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டிஃபன் கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்கு. வாங்க போயிட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, அண்ணன் கடைக்கு நம்ம வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும். அண்ணன்ட்ட வந்து கேட்டோம். அண்ணன் வந்து எல்லா டிஷ்ஷும் முடிஞ்சிருச்சுன்னாரு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம வீடியோ எடுத்து போகிறோம். பாருங்கள், கஸ்டமர் ஒருத்தவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. பாருங்க, அண்ணன் கடையில் முன்னாடி பார்த்தீங்கன்னாலே பூரிலாம் நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. அண்ணன் பாருங்க பரோட்டா போட்டுட்டு இருக்காரு. பாருங்க, அண்ணன் கடையில் வந்து நல்லா சூடாக வந்து 2 ஆஃப் ஆயில் வந்து வெந்துட்டு இருக்கு. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடை மட்டும்தான் சின்ன கடை. அண்ணன் மினி முனியாண்டி விலாசே நடத்திட்டு இருக்காரு இந்த சின்ன கடையில். பாருங்க, காலையில் நல்லா சூடாக ஒரு பரோட்டா சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக திருச்சி சைடு யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. எல்லாம் நல்லா தரமாக கொடுக்குறாங்க. பாருங்க, புரோட்டாலாம் நல்லா சூப்பராக வெந்துட்டு இருக்கு. நானே வந்து ஆச்சரியப்பட்டேன், என்னடா இது கடை சின்னதாக இருக்கு, பார்த்தா வந்து புரோட்டாலாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. அண்ணன் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அண்ணன் கடையில் வந்து என்னென்ன இருக்குன்னு நம்ம டிஷ்ஷு கேட்போம். பாருங்க, அண்ணன்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு தோசை, பூரி, இட்லி இந்த மாதிரி வந்து ஒரு டிஃபன் ஐட்டம் எல்லாம் அண்ணன் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அண்ணன் வந்து ஆனியன் வெட்டிட்டு இருக்காரு. பாருங்க, கடையில் வந்து ஐயா ஒருத்தவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு என்னன்னு கேட்போம். ஐயா, ஐயா அண்ணன் கடையில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, டேஸ்ட் எப்படிங்க ஐயா இருக்கு? எல்லாம் நல்லா இருக்காங்க ஐயா. ஐயா, வெளியூர்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவீங்களா ஐயா? பாருங்க, ஐயா அண்ணன் கடையில் வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துனா ரிவ்யூ சொல்லணும் அவசியம் இல்லை. இங்கே இருக்க கஸ்டமரே சொல்கிறாரு எல்லாம் நல்லா தரமாக இருக்குன்னு. மறக்காமல் இந்த வீடியோவோட எண்டில் அண்ணன் கடையோட கரெக்டான லொக்கேஷன் வந்து நான் கொடுக்குறேன். மறக்காமல் திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள். எல்லாமே நல்லா தரமாக கொடுக்குறாங்க. அதான் அண்ணன் கடையோட ஹைலைட்டு. இப்போ அண்ணன் கொஞ்சம் வந்து கஸ்டமருக்காக தோசை இதெல்லாம் கொஞ்சம் ஊற்றிட்டு இருக்காரு. அண்ணன் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் அவர் கடையில் வந்து என்னென்ன இருக்குன்னு நம்ம கேட்போம். பாருங்க, கஸ்டமருக்காக பார்சல்லாம் நல்லா டக்கு டக்குன்னு கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அங்கே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அக்கா ஒருத்தவங்க பூரிக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக வந்து பூரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, எல்லாம் நல்லா ஹைஜீனிக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் வந்து நல்லா சூடாக வந்து பரோட்டா போட்டுட்டு இருக்காரு. பாருங்க, நல்லா செம்மையா இருக்கு. எண்ணெய்லாம் பாருங்க நல்லா தாராளமாக கொடுக்குறாரு. நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா எண்ணெயே போடாமல் பரோட்டா போடுவாங்க. ஆனால் அண்ணன் கடையில் அப்படி இல்லை, எண்ணெய்லாம் நல்லா தாராளமாக போட்டு கொடுக்குறாரு பரோட்டா. பாருங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஸ்கூல் போகிற பொண்ணுங்க எல்லாமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க லஞ்சுக்கு. எல்லாமே நல்லா பொன்னிறமாக இருக்கு. அண்ணன் கடையில் பாருங்க எல்லாம் இட்லிலாம் நல்லா சூடாக வச்சிருக்காரு. பாருங்க, அண்ணன் கடையில் வந்து பூரி நல்லா சூடாக வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன், பூரி அங்கே அடுக்கி வச்சிருப்பாங்க. எல்லாமே வந்து அப்பப்போ சூடாக போட்டு கொடுக்குறாங்க. எல்லாம் நல்லா ஹைஜீனிக்காக இருக்கு. பூரிலாம் நல்லா உப்பி வருது. வாங்க கடையில் போயிட்டு அண்ணன்ட்ட என்னென்ன இருக்குன்னு நம்ம கேட்போம். கடையில் வந்து அண்ணன் ஒருத்தவர் இருக்காரு. அண்ணன் கடையில் வந்து என்னென்ன கிடைக்குது நம்ம கேட்போம். அண்ணன், சொல்லுமா அண்ணா உங்க கடையில வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன கிடைக்கும்? காலையில இட்லி, பூரி, பொங்கல், பரோட்டா, தோசை, சப்பாத்திப்பா. முட்டை இட்லி, பொடி இட்லி இருக்கும்ப்பா. ஓகேண்ணே. அதே கறி தோசை, கறி ஆம்லெட் இருக்கும். பீஃப் ஃப்ரை, சிக்கன் ஈரல் இருக்கும். ஓகேண்ணே. அண்ணா உங்களோட கடையோட டைமிங் என்னண்ணே கரெக்டா? காலையில 7 o'clock to 12:30 வரை இருக்கும்ப்பா. காலையில 7 o'clock இருந்து 12:30 வரை இருக்குமாண்ணே. ஆனா அந்த பீஃப் ஃப்ரை இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, அதோட டைமிங் என்னண்ணே? அது வந்து 10-10 தான்ப்பா, அதுக்கு மேல இருக்காது. அதுக்கு மேல இருக்காதாண்ணே? ஓகேண்ணே. அண்ணன் சொல்றதை கேட்டு பீஃப் கிரேவி இருக்கு, முட்டை மாசு, ஆம்லெட் ஆஃபர் எல்லா வகையும் இருக்கு. எல்லா வகையும் இருக்காண்ணே? ஓகேண்ணே. அண்ணா இப்போ உங்க கடையில வந்து இட்லியோட ரேட்டு, பூரி இதோட கொஞ்சம் ரேட் வைஸா கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லண்ணே. இட்லி 6 ரூபா தான்மா. ஓகேண்ணே. தோசை சாதா தோசை 30, பொடி தோசை 35, முட்டை தோசை 40, ஆனியன் தோசை 40, பொடி இட்லி 50, பீஃப் ஃப்ரை 60, சிக்கன் ஃப்ரை 50,
சிக்கன் ஈரல் 25 தான்ப்பா, கோழி 25, பொங்கல் 25 தான்ப்பா. ஓகேண்ணே ஓகேண்ணே. அண்ணா உங்கள் கடை கரெக்டாக எந்த இடத்துலண்ணே லொக்கேட் ஆகிருக்கு? உறையூர் போலீஸ் ஸ்டேஷன்ப்பா. உறையூர் போலீஸ் ஸ்டேஷனா? ஓகேண்ணே. நியர் எஸ்எம்எஸ் ஸ்கூல் சொல்லுவாங்க. பாருங்க அண்ணன் கடையில் வந்து எவ்வளோ கஸ்டமர் வந்து பார்சல் வாங்குறதுக்காக நிற்கிறாங்கன்னு பாருங்க. கரெக்டாக அண்ணன் கடை எங்கே இருக்குது நம்ம லொக்கேஷன் காமிப்போம். திருச்சி உறையூரில் எஸ்எம் ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு எஸ்எம் ஹை ஸ்கூல் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடை வந்து சபிகா டிஃபன் சென்டர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அதுவும் உங்களுக்கு தெரியலனா திருச்சி உறையூர் வந்து போலீஸ் பஸ் ஸ்டாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இறக்கி விடுவாங்க. கரெக்டாக இதில் உள்ளே போனீங்கன்னா 100 மீட்டரில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரோடு தான் இது. பாருங்கள் கரெக்டாக இன்னொரு லொக்கேஷன் காமிக்கிறேன், மறக்காமல் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிபிஎஸ் ஏடிஎம் சென்டர்னு சொல்லி ஒரு ஏடிஎம் இருக்குது திருச்சி உறையூரில். கரெக்டாக அந்த ஏடிஎம்க்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடை வந்து கடையாக வச்சுருக்காங்க. மறக்காமல் திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு தெரியலனா இந்த அந்த ஹை ஸ்கூல் பக்கத்தில் பங்காளி தெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகிற வழியில் இதான் அந்த ஸ்ட்ரீட்டு. அந்த வழியில் வந்து அண்ணங்கடை வந்து கரெக்டாக அந்த போர்டு கிட்டேயே இருக்குது. மறக்காமல் திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு நல்லா டிஃபன் சாப்பிட்னா மறக்காமல் திருச்சி சைடு வந்தீங்கன்னா அண்ணங்கடை சாப்பிட்டு பாருங்கள். எல்லாமே நல்லா சூப்பராக கொடுக்குறாரு. பாருங்கள் அண்ணங்கடையில் வந்து நம்மளே வந்து எவ்வளோ சாம்பார் வேணாலும் சட்னி வேணாலும் எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் தனித்தனியாக அவங்க வச்சுருக்காங்க. மறக்காமல் திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் அண்ணன் கடையில் சாப்பிட்ருந்தாலும் இந்த வீடியோ கடையில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து நீங்கள் எங்கெங்கே இருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து அண்ணன் நல்லா சூடாக தான் போட்டு தராரு. அண்ணன் கடையில் வந்து பாருங்கள், இப்போ அண்ணன் வந்து ஒரு பொடி தோசை போட போகிறாரு. எப்படி போகிறான்னு நம்ம பார்ப்போம். சூப்பராக போகிறாரு. ஒரு கரண்டியில் மாவு எடுத்து கல் ஃபுல்லாக தேய்ச்சிருக்காரு. பாருங்க எப்படி போகிறாம எண்ணெய்லாம் பாருங்க நல்லா தாராளமாக போடுறாரு. கண்டிப்பாக இந்த வீடியோவோட எண்டில் வந்து நம்ம லொக்கேஷன் ஏற்கனவே சொல்லியிருப்போம். திரும்பி இந்த வீடியோட எண்டில் நான் ஒரு தடவை காமிக்கிறேன். மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் லொக்கேஷன் தெரிலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தான் நான் வந்து ஒரு லொக்கேஷனை வந்து 2 டைம் காமிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோவோட எண்டில் வந்து அண்ணன் ஏதாவது ஆர்டரு சம்மந்தமாக எதுவும் பண்ணுவாரான்னு நம்ம கேட்போம். அண்ணே உங்கள் கடையில் வந்து ஆர்டர் எதுவும் கொடுத்தா ஆர்டர்லாம் எதுவும் பண்ணுவீங்களாண்ணே? கண்டிப்பாக பண்ணி தருவீங்களாண்ணே? ஓகேண்ணே. கண்டிப்பாக திருச்சி சைடு வந்து யாராவது வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அண்ணனுக்கு ஆர்டர் கொடுங்க. அண்ணன் வந்து ஆர்டர் முறையிலும் எல்லாம் செஞ்சு தராரு. அண்ணா அந்த தோசையை அப்படியே நமக்கு கையில் வச்சு கொடுத்துருங்கண்ணே. அண்ணன் வந்து கேட்டாச்சு பாருங்கள், ஒரு நல்ல தலைவாழையிலேயே நமக்கு போட்டு தராரு. எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எதுவும் வேணாண்ணே. அண்ணன் கடையிலேருந்து இவ்வளோ டிஷ் இருந்தோம் நம்ம வந்து வெறும் தோசையாக தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா அவ்வளோ பொன்னிறமாக பொரிச்சு கொடுக்குறாரு. கண்டிப்பாக அண்ணன் கடையில் வந்து சாம்பார் இந்த மாதிரி எதுவுமே ஊற்றாமல் வெறும் தோசையாகவே சாப்பிட்லாம். ஏன்னா அவ்வளோ தரமாக இருக்குது. தோசையை பார்த்தீங்கனாலே நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள் தோசைக்கான கலரே இதான், நல்லா மைல்டு ப்ரௌன் கலராக இருக்குது. கண்டிப்பாக வந்து திருச்சி மக்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அண்ணன் கடையில் கண்டிப்பாக பொடி தோசை சாப்பிட்டு பாருங்கள். இந்த பொடி தோசையை வந்து அண்ணன் வந்து சாம்பார் ஊற்றி தரேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் சாம்பார்லாம் எதுவும் வேணாண்ணே, நான் வெறுதாவே சாப்பிட்றேன்னு. ஏன்னா அவ்வளோ நல்லா வாசமாக இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குது இந்த வீடியோ கடையில் கமெண்ட் பண்ணுறேன். மறக்காமல் திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த சைடு திருச்சி உறையூர் சைடு வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அண்ணன் சொல்லிட்டு கிளம்புவோம். இதே மாதிரி வந்து சின்ன சின்ன கடையாக உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி வீடியோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ணே போயிட்டு வரண்ணே, பாய்ண்ணே. ஓகேண்ணே.